ஸோ இனிஷியல் டைமில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, மவுத் கண்ட்ரோலோட இருப்போம். நம்ம நேச்சுரலாக வந்து நிறைய காமெடி எதனா பண்ணி செட்டில் எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்தீங்க. அண்ட் உங்களோட இயல்பான விஷயம் வந்து யூ ஆர் அ வெரி ஹியூமரஸ் பர்சன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக பிடிச்சிரும். எப்படி கம்ஃபர்ட் ஆனீங்க? இல்லைங்க, நிறைய டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ்லாம் வந்துச்சு. ஆஹா. ஸோ நான் என்னோட ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டான்ஸ் ஆடுவேன். அதனால அந்த பாட்டில் டான்ஸ் ஆடும்போதுலாம் ஏதாச்சும் அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது என்னங்க இப்படிலாம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசு. ப்ளஸ் விஷ்ணுவர்தன் சார் தான் மெயின். அவர் அங்கே ஃபன்னாக இருக்கனால அவரை சுற்றி எல்லாருமே ரொம்ப ஃபன் ஆகிட்டோம். அண்ட் அவருமே எப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பார். செகண்ட் ஸ்கெடியூல்லாம் வராங்க, என்ன சார் போர்ச்சுகல்லாம் போய் முடிச்சுட்டு வராங்க, இன்டர்நேஷனல் முடிச்சுட்டு வராங்க. நான் கேட்குறேன் அவர்கிட்ட, என்ன சார் எல்லாம் நல்லா போச்சுங்களான்னா, சூப்பராக வந்துருக்கு விக்ரம், எக்ஸலண்ட். அதித்தி செம்ம அடி வாங்கியிருக்காங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதித்தி அடி வாங்கினது ஏன் சார் நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னா, இல்லைப்பா ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு அவர் எக்ஸைட்டடாக இருந்தார். அப்புறம் அதித்தியும் கேட்டேன், ஆமாங்க போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க, பட் ஆனால் அவுட்டாக நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. இது வந்து கோரா பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ட்ராமா தான். இட்ஸ் அபவுட் அதித்திஸ் அண்ட் ஆகாஷ் கேரக்டர் தான். இந்த 2 கேரக்டரும் அவங்களோட லவ் ஸ்டோரி இதுதான். பட் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன். அதெல்லாமும் காமெடியிலே வந்து இப்போ நிறைய வந்துருச்சுண்ணா. டார்க் ஹியூமர்ன்றாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கோயிங். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுடைய காமெடிகள் மற்ற காமெடிகள் எப்படி இருக்கும்? இல்லை, இது டார்க் ஹியூமர்லாம் கிடையாது. ஜென்ரலி ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் ஹியூமர் தான். இந்த ரொமான்ஸ் அவங்க 2 பேர் அதித்தி அண்ட் ஆகாஷ் ரொமான்ஸ் அப்போ நான் வந்து ஆகாஷ் ஃப்ரெண்டாக இருக்கேன். அண்ட் நான் அதித்திக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவங்க 2 பேரும் நான் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை சுற்றி அவங்க லவ் சுற்றி நான் ஜோக் பண்ணுறது தான் அந்த காதலே நடந்திருக்கு அப்படி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட